Hi, vanakkam. My name is Manisha and I'm a fashion stylist. This is my first video. In the channel, main நீங்க என்ன பாப்பீங்கன்னா fashion எப்படி ஸ்டைல் பண்ணலாம் உங்க clothes, உங்க body type, color analysis, makeup, hair. இன்னைக்கு வந்து நான் இந்த bangs எப்படி வீட்லயே கட் பண்ணி ஸ்டைல் பண்ணங்கறத காட்ட போறேன். So first வீடியோவே நம்ம வந்து மங்களகரமா ஹேர் கட்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். First இங்க இருந்து ஒரு குட்டி triangle section எடுக்க போறோம். ஆல்ரெடி பேங்க்ஸ் இருந்துச்சு எனக்கு. அப்பப்போ லைட்டாக குட்டி குட்டியாக ஷேப் பண்ணிக்குவேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதிலையும் நான் லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னா நம்ம ஒரு அளவு வச்சுக்கிறதுக்காக தப்பாக போயிடக்கூடாதுன்ட்டு குட்டி குட்டி செக்ஷனாக. ஸோ இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இதை வந்து இதோட அளவை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் வந்து லிப்போட அளவுக்கு வச்சு பார்ப்பேன். இல்லைனா நோஸ் அளவுக்கு வச்சிட்டோம்னா கட் பண்ணும்போது ரொம்ப இவ்வளோ போயிடும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி, என் டாக்ஸ் வந்து கிரேட்டில் இருக்காங்க, அதுதான் கொஞ்சம் சத்தம். என்கிட்ட மைக் கிடையாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கேட்குறக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா ஐம் சாரி. நான் கூடி சீக்கிரமே ஒரு மைக் வாங்கி ஆகணும். இதை வந்து அளவாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கிருந்து இந்த பக்கம், ஸோ இங்கிருந்து கிராஸாக எடுத்துக்கிறோம். ரொம்ப இதை வந்து ரொம்ப சாப் பண்ண போகிறதில்ல. இதே மாதிரி இது ஏன் இப்போது இன்றைக்கி கட் பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் டே. அதனால் சரி எப்படி இருந்தாலும் ஹேர் வாஷ் பண்ணணும். அதனால் கட் பண்ணிவிட்டு இது பண்ணால் ஒரு கல்ல 2 மாங்காய் அந்த மாதிரி இப்படி சைடில் சீவிட்டு உங்களோட நோஸோட லெவலுக்கு வந்து இப்படி வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். சின் லெவல் வச்சு அவ்வளோதான். ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. என்னோடது வந்து கொஞ்சம் வேவி ஹேர், அப்பப்போ ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைல் பண்ணியே ஆகணும். ஸ்டைல் பண்ணால் தான் எந்த ஷேப்பில் இருக்குது, இனி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா பண்ண வேண்டாமா, இது ஓகே வாங்குறதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ரோஸ்மேரி ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் மட்டும்தான். எனக்கு யூஸ்வலாக எனக்கு ஆல்ரெடி வந்து இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக, ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய டேண்ட்ரஃப்லாம் இருந்துச்சு இந்தியாவில் இருக்கப்போ. இப்போ நான் வந்து அயர்லாண்டில் இருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் கிளைமேட்னாலையா இல்லை எதுனாலையா, தண்ணி மாறினாலையான்னு தெரில, ரொம்ப ஸ்கேல்ப் மட்டும் ரொம்ப ஆயிலியாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் முடி ரொம்ப கேர்லியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப லைட்டாக வேவியாக இருக்கும் என் ஹேரு, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் வேவியாக இருக்கும். எதனாலன்னு தெரில. ஸோ நிறைய ஹேர் கேர் நான் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் மாற்ற வேண்டி வந்துருச்சு. ஏன்னா அங்கே இருக்கும்போதெல்லாம் கோகோனட் மில்க்லாம் யூஸ் பண்ணுவேன் ஹேருக்கு நல்லா ஷைனியாக திக்காக இருக்கிறதுக்காக. இன்னொன்று புதுசாக ஒன்று கேள்விப்பட்டேன். நம்ம இப்படி பண்ணக்கூடாதா மசாஜுக்கு? நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ணுவோம்ல, நம்ம வந்து இப்படி வச்சுட்டு ஸ்கேல்ப்பை தான் இப்படி மூவ் பண்ணணும். ஸோ இப்படி வச்சிட்டோம்னா இந்த ஸ்கேல்ப் எப்படி மூவ் பண்ணணும், இப்படி தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும் அப்படின்ட்டு.
இவ்வளோ வருஷமானதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது. ஸோ கொண்டை போட்டாச்சு. நான் இப்போ போய் இந்த முடிவெட்டின இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஹேர்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளோ ட்ரை பண்ண போகிறேன். கோல்டு செட்டிங்கில் தான் வச்சுருக்கேன், ஹாட் ஏரில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹீட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத்னிங் ப்ரஷ். இது எல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே கிளைமேட்டு எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் குளிராக தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ரொம்ப முடி ஏர் ட்ரை பண்ணலான்னா அப்படியே விட்டால் வந்து காயாது. அப்புறம் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈரமாகவே முடி அப்படியே ரொம்ப நேரம் விட்டுருந்தோம்னா. முடி முன்னாடி போட்டு ப்ரஷ் பண்ணோம்னா நல்லா வால்யூம் கிடைக்கும். ஓகே, ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இப்போது நம்ம கட் பண்ண செக்ஷன்ஸ் வந்து முன்னாடி எடுத்து விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர போகிறேன். இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஆங்கிள்டா ஒரு சைடுக்கு எடுத்துட்டு ஒரு சைடு ஆங்கிள்டா கட் பண்ணணும். இந்த பக்கம் இந்த சைடு மறுபடி இங்கே ஆங்கிள்டா. ஷேப்பாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் விட்டுறலாம். எனக்கு வந்து ரைட் சைடு கொஞ்சம் முடி ஜாஸ்தி, லெஃப்ட் சைடு கொஞ்சம் கம்மி. அதனால தான் வந்து இப்படி இருக்குது. ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம், ரவுண்ட் ப்ரஷ். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃப்ரண்ட் குட்டி பிட்டுருக்குல்ல அதை இப்படி வச்சுட்டு ஸோ இந்த சைடு இது இருக்குதுல்ல அதை என்ன பண்ண போகிறேன்னா சைடை வந்து நான் இப்படி உள்ள இப்படி இதை பண்ண போகிறேன். நான் காட்டுறேன். ஸோ சைடில் இப்படி வந்துடும். மறுபடியும் சைடுக்கு பண்ணுறேன். ஏன் நான் சைடு இப்படி கட் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் அட்லீஸ்ட் இப்படி போனிடெயில் போடும்போது அழகாக இந்த சைடு வந்து உங்கள் சைட் ப்ரொஃபைல் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வேணால் ஸ்ப்ரே வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்காத ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி சைடில் வேணும்னா கூட நீங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கலாம், அழகாக இருக்கும். எனக்கு வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி விட்டுறலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இன்னும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.